Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Jnana Divanandasya Jnananjana Salakaya Sakshurunmilitam Hena Tasmai Sri Gurave Namaha. Mokam Karoti Vajalam Bhangam Rangayate Girim Yatkripatamaham Bande Sri Gurum Niradaranam Paramananda Madhavam Sri Chaitanyamishwaram. Namo Vishnupadaya Krishna Prestaya Bhutale Srimate Bhaktivedanta Swami Nitinamine Namaste Saraswati Deve Gauravani Prajarine Nirvishesha Shunyavadi Bhasya Deshadharine Jaya Sri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadhara Shiva Sadi Gaura Bhakta Vrinda. Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare. Hare Krishna Mandaram ki jai. Srila Prabhupada ki jai. Gaur Premanande. Hari Hari Bo. Hare Krishna Mataji. Hare Krishna Prabhupada. சரி ஆரம்பிக்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. இந்த ஆக்சுவலாக இது ஜூ டெம்பிளோட இது பார்த்துருக்கோம்ல பாஸ்ட் டைம் அந்த ஸ்டோரி பார்த்துருக்கோம்ல. ஓகே சரி அதில் வைஃபை இது பண்ணிடுறேன். ஏரோப்ளே ஃப்ளை மோட் போட்டுருக்கு. அது வந்துட்டு இருக்கு. டிஸ்டர்ப் பண்ணுவீங்க. ஸோ பிரபா வந்து ஜெயபிரகாஷ் ஸ்கூலில் ஜெயபிரகாஷ் குருமராஜ் அப்போ வந்து குருமராஜ் கிடையாது. அப்போ வந்து இனிஷியேஷன் சன்னியாசி இனிஷியேஷன் வாங்கிட்டார் மகாராஜ். ஜெயபிரகாஷ் மகாராஜ் வந்து அப்போ மாயப்பூரில் இருக்கும்போது பிரபா லெட்டர் எழுதுறார். நான் கிரிராஜ் சுவாமியை வந்து கிரிராஜ் பிரபு வந்து ஜிபிசி ஜோனல் செக்ரட்டரியாக இந்தியா ஜோனுக்கு நியமிச்சிருக்கேன். அவர் டெம்பிள் பிரசிடென்ட் ப்ளஸ் ஜிபிசி ஜோனல் செக்ரட்டரி ரெண்டுமே பெரிய போஸ்ட். ஏதோ ஐடியாவில் இருந்தால் அவர்கிட்ட சொல்லுங்கள், கோஆப்ரேட்டாக அவருக்கு இது பண்ணுங்கள். பாம்பேயும் இந்தியாவோட ஹெட் குவார்ட்டர்ஸாக வச்சுருக்கேன்னு சொல்லி பிரபா சொல்கிறார். ஆனால் கிரிராஜ் பிரபுனால் ரெண்டையுமே பார்க்க முடியல. ஜோனல் செக்ரட்டரினா நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். அதேமாதிரி டெம்பிள் பிரசிடென்ட் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி. சின்ன வயசு 23 24 வயசு இருக்கும் அவ்வளோதான். ஓகே ஸோ அவரால் இதெல்லாம் பார்க்க முடியல. அவர் ஸ்ட்ரகிள் பண்ணார். டெம்பிள் ப்ராஜெக்டே அவரால் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் அவர் வேணான்னு சொல்லி கொடுத்தார் ஜிபிசி ஜோனல் செக்ரட்டரி. ஸோ ஜுகு பார்த்தீங்கன்னா எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஒரே ஒருத்தர் மேலே இருக்குது. அது யாருன்னா அவர் கிரிராஜ் சுவாமி மகாராஜ் தான். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லாரும் சீனியராக இருக்காங்க. இவர் பேசி கேட்க மாட்டேங்கிறாங்க நிறைய பேர். இவர் என்ன சர்வீஸ் கொடுத்தாலும் அதை வந்து இது பண்ணுறது கிடையாது. பிரபுபாத் நிறைய லெட்டர் எழுதுறாரு. இந்த மாதிரி நீங்கள் சீனியராக இருந்தாலும் நான் அவரை நியமிச்சிருக்கேன் மேனேஜராக, நீங்கள் அவர் பேசி கேட்டு தான் நடக்கணும்னு சொல்லி பிரபுபாத் லெட்டர் எழுதுறாரு. இவருக்கு ஐடியா கொடுக்குறாரு. ஓகே இருந்தாலும் இவருக்கு அந்த பதட்டங்கள்லாம் போகல. ஹரே கிருஷ்ணா. அந்த பதட்டங்கள் ரிலேஷன்ஷிப் உறவு முறை கம்யூனிகேஷன்லாம் ரொம்ப சரியாக இல்லை. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் பார்த்தோன்னா ஹரிகேஷ் பிரபுக்கு வந்து பிரபுபாதுக்கு சொல்லணும்னு சொல்லி சொல்கிறார். நீங்கள் தான் டெம்பிள் பிரசிடென்ட், உங்களோட டிவோட்டிஸ் வந்து உங்கள் பேச்சு கேட்கறதே இல்லை. எல்லோரும் உங்களை ஃபாலோ பண்ணாங்கன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. நிறைய பேர் அவங்க இஷ்டத்துக்கெல்லாம் பண்ணுறாங்க. இதை பிரபுபாதுக்கு உடனே இம்மீடியட்டாக இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிளைமேட் வேறு மாதிரி இருக்கும். ஃபாரின் கண்ட்ரிக்கு அவங்க அங்கேருந்து வந்து வேறு மாதிரி இருக்குங்க. அவங்களாம் சீனியராக இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய திறமை இருக்குது. இவர் கரெக்டாக யூஸ் பண்ண தெரியல. அவர் சொன்னாலும் அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி. ஸோ உடனே ஃபோன் பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே ஒரு லைஃப் மெம்பருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போல்லாம் ஃபோன் கனெக்ஷன் வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. ஏதாவது லைஃப் மெம்பர் போனால் தான், ஏதாவது லைஃப் மெம்பர் பெரிய பணக்காரங்க வீட்டுக்கு போனால் தான் இன்டர்நேஷ்னல் கால் பண்ண முடியும். அந்த மாதிரி அப்போ என்ன பண்ணுறாரு, உடனே அவர் அங்கே போயிட்டு ஒரு லைஃப் மெம்பர்கிட்ட போய் இது பண்ணி பேசலாம்னு சொல்லி போகிறார். ஃபோனில் பேச ரேர் அப்போல்லாம். இப்போ வேறு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ பிரபுபாட்ட சொல்லிடுறாரு, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோடனே பிரபுபாதர் வந்து லெட்டர் எழுதுறாரு. இது கேட்டு
கர்கமுனி, மகாம்சா, நரநாராயண், கிரிராஜ் எல்லாருக்கும் என்னுடைய பிளெஸிங்ஸ், ஆசீர்வாதம். மார்னிங் வந்து எனக்கு ஃபோன் பண்ணார், டெலிஃபோன் மெசேஜ், ஓகே, அது பண்ணார் எனக்கு. கிரிராஜ் தான் பாம்பே சென்டருக்கு இன்சார்ஜ், ஓகே. அதனால் இந்த மூமெண்ட்டை புஷ் பண்ணுறதுக்கு தயவுசெய்து எல்லாரும் அவருக்கூட கோஆப்ரேட் பண்ணுங்கள், ஒத்துழைங்க அவருக்கு. நான் தனியாக இதெல்லாம் பண்ண முடியாது, தயவுசெய்து கிரிராஜை வந்து நான் நியமிச்சிருக்கேன் மேனேஜராக. நீங்கள் வந்து அவர் தான் இன்சார்ஜ், சென்டருக்கு இன்சார்ஜ். நீங்கள் எல்லாம் அவருக்கு கீழ்ப்படியலைன்னா எப்படி டிசிப்ளின் இருக்கும்? டிசிப்ளின் இல்லாமல் எப்படி நம்ம இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷனை மேனேஜ் பண்ண முடியும்? நான் செப்டம்பருக்குள்ளே வந்துடுவேன், அதுக்குள்ளே நீங்கள் எதுவும் நீங்கள் உடச்சிடாதீங்க இந்த பாம்பே சென்டரை. அது ஏதாவது அவரால் முடியலைன்னா நான் வந்து அதுக்கப்புறம் ரீப்ளேஸ் பண்ணிடுறேன் அவர் அப்படின்னு சொல்கிறார். டைம் பீயிங் நீங்கள் எதுவும் பேசாமல் அவர் என்ன சொல்கிறாரோ, கிரிராஜ் பிரம்மச்சாரி, சன்னியாசி எழுதியிருப்பேன், பிரம்மச்சாரி, அவர் சொல்கிறத நீங்கள் கேட்டு நடங்கன்னு சொல்கிறார். ஸோ கர்கமணி சுவாமி வந்து மகாராஜ் இவர் பேசி கேட்க அவர் சொல்லிட்டார், பிரபா சொல்கிறார், கர்கமணி சுவாமி மகாராஜ் வந்து அகமாப்டானா போட்டோம், விட்டுருங்க, அவர் சன்னியாசி, அவர் ட்ராவல் பண்ணி ப்ரீச் பண்ணட்டும். நரநாராயணன் வந்து கார்டனிங் ஒர்க்கில் இருக்கார், தோட்டத்தை மைக்கெல்லாம் அவர் பயங்கர போகாது. அவர் ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா பயங்கர கம்பீரமான தோற்றம், நல்ல உடலமைப்பு, ஹைட்டாக வேறு இருப்பாங்க அமெரிக்கன்ஸ், ஓகே. அவர் தோட்ட தொழில் பார்க்கனா விட்டுருங்க, அவரை ஏதாவது அவருக்கு வேணுங்க வேப்பாலாம் பண்ணுங்கன்னு சொல்கிறார். மகாம்சா, சேவனா இவங்கெல்லாம் கிரிராஜ் என்ன சொல்கிறார் அப்படி நடத்தணும். இந்த பில்டிங் சூப்பர்வைசன் ஒர்க்லாம் வேறு யாருக்கும் கொடுத்தாலும் பரவாயில்ல, கிரிராஜ் மாறவன் என்ன சொல்கிறார் அது மாதிரி கேட்டு நடங்கன்னு சொல்கிறார். ஸோ அதனால் கிரிராஜ் தான் இங்கே இன்சார்ஜு. நீங்கள் எனக்கு வந்து ரொம்ப பதட்டமாக இருங்க, ஏன்னா இந்த மாதிரி பாம்பே சென்டர் எப்படி ப்ரோக்ரஸ் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. இது ஃபஸ்ட் கிளாஸ் ப்ரீச்சிங் சென்டராக கொண்டு வரணும் இந்த இந்தியாவிலேயே, உலகத்திலேயே இது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கணும்னு சொல்லி பிரபா ஆசைப்பட்டார். பிரபா அடிக்கடி கமெண்ட் பண்ணுவார், ஜுகு பீச் தான் இருக்கலையே உலகத்திலே பியூட்டிஃபுல் பீச்சுன்னு. ஜுகு வந்து பாம்பேல, ஓகே. அதுக்கப்புறம் அடுத்த நாள் இன்னொரு லெட்டர் எழுதுறாரு. ஸோ ஒரு டெலிஃபோன் கால் கிரிராஜ்லேருந்து வந்தது, ஏதோ டிஸ்அக்ரிமெண்ட், உங்கள் லீடர்ஸ்குள்ளேயே அக்ரி பண்ண மாட்டேங்கிறீங்க, நிறைய பேர் டிஸ்அக்ரி பண்ணிக்கிறீங்க, ஒத்துமை இல்லை உங்களுக்குள்ள, இது வந்து ரொம்ப ப்ளசன்ட் சிச்சுவேஷன் கிடையாது. இந்த மாதிரி நான் ஒரு ஹியூஜ் டாஸ்க், பெரிய டாஸ்க் அவங்க கையில் கொடுத்துருக்கேன், நீங்கள்லாம் அப்படி சண்டை போட்டுக்கிட்டிங்கன்னா, ஒத்துழைக்காமல் இருந்தீங்கன்னா எப்படி நம்ம ஒண்டர்ஃபுல்லாக பண்ண முடியும், நல்லா ஆச்சரியத்தக்க விதத்தில் பண்ண முடியும். அதில் கூல் ஹெட்டோட என்ன பண்ணுவோம், மற்றவங்களோட ஒத்துழைச்சு நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ்லாம் இல்லாமல் நீங்கள் உழைக்கணும் அப்படின்னு சொல்கிறார். கர்கமுனி, மகாம்சா, நரநாராயண, கிரிராஜ்லாம் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சில பாயிண்ட்ஸை அக்ரி பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் கிரிராஜா இப்போ இன்சார்ஜில் இருக்கார், அதனால் அவருடைய டைரெக்ஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், தயவுசெய்து இப்படி பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்ட்டார். ஓகே, இந்த பாம்பே சென்டர் எப்படி ப்ரோக்ரஸ் ஆகுதுங்கிறது எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. இதை வந்து ஃபஸ்ட் கிளாஸ் ப்ரீச்சிங் சென்டராக கொண்டு வரணும் இந்த உலகத்தில். என்னுடைய இந்த குறிக்கோள் நிறைவேறதுக்கு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இதை சக்ஸஸ்ஃபுல்லாக மேனேஜ் பண்ணிட்டோன்னா நம்ம இந்த இந்தியா ஃபுல்லாக அட்ராக்ட் பண்ணிடலாம். ஏன்னா இந்தியாவில் ஒரு சென்டர் கூட கிடையாது, அது ஃபஸ்ட்டு பாம்பே தான். அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணுறது. நம்மளுடைய டாஸ்க் ரொம்ப ஹெவி, அதனால் உங்கள்கிட்ட இருக்க சின்ன சின்ன டிஸ்அக்ரிமெண்ட்லாம் கொஞ்சம் மறந்துட்டு தயவுசெய்து கிருஷ்ணருக்கு நீங்கள் உழைங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ கர்கமணி சுவாமி மகாராஜ் அங்கேருந்து பாம்பே கிளம்பிடுறாரு ப்ரீச் பண்ணது. நரநாராயண பிரபுக்கு வந்து ஃபுல் அசிஸ்டன்ஸ் கொடுத்துருங்க கார்டனிங் சொல்லிடுறார். ஓகே, அடுத்த நாள் இன்னொரு லெட்டர் எழுதுறாரு, கிரிராஜ் மேலே தனியாக ஒரு லெட்டர் எழுதுறாரு. இப்படி தான் நிறைய லெட்டர் எழுதிட்டு வந்து எப்பயுமே பாம்பே ப்ராஜெக்ட் பற்றி திங்க் பண்ணிட்டே இருந்தார் பிரபாது. ஏன்னா அது நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குன்னு பிரபாது தெரிஞ்சுது. இது வந்து ஹெட் ஆஃப் த பிஸ்னஸ் சிட்டி இல்லையா இந்தியாவில், ஹெட் குவார்ட்டர்ஸாக பிரபாத் ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் இதை வந்து நம்ம நல்லபடியாக பண்ணணும்னு சொல்லி பிரபாதுக்கு ஒரு ஆசை. பிரபா அடுத்த நாள் எழுதுறாரு, பரவாயில்ல என்ன சொன்னதை கேட்டு எல்லாம் ஒழுங்காக நடக்கிறாங்க, எல்லாம் ஒத்துமையாக நடக்கிறீங்க, புக்ஸ் எல்லாம் நல்லா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்க, எவ்வளோ புக் வேணால் எடுத்துக்கோங்க, பே பண்ண வேணாம் உடனே, நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கலெக்ஷன் ஆனது கொஞ்சம் பே பண்ணலான்னு சொல்கிறார். இந்த பில்டிங் ஒர்க்கும் நல்லா பண்ணுங்கன்னு சொல்கிறார். அங்கே நிறைய டெனன்ட்ஸ் இருப்பாங்க. அந்த பாம்பே லேண்டில் பார்த்தீங்கன்னா ஹரிகேஷன் லேண்டில் ஒரு பில்டிங் இருக்குது, அந்த பில்டிங் ஃபுல்லாக டெனன்ட்ஸ் இருப்பாங்க. இந்த டெனன்ட்ஸ் எல்லாம் நம்ம டிவோடிஸாக மாறணும்னு சொல்லி பிரபா ஆசைப்படுறாரு. ஏன்னா இந்த டெனன்ட்ஸை வெக்கேட் பண்ணி
இந்த லேண்டை வாங்கி எப்படி நம்ம ஒருத்தர் கையில் இருந்தால் பரவாயில்ல, லேண்டு இவ்வளோ பேர் டெனன்ட்ஸாக இருக்கும்போது எல்லோரும் எப்படி வெக்கேட் பண்ண வைக்க முடியும்? இதெல்லாம் பெரிய டாஸ்க்கு. ஆனால் டிவோட்டிஸ்க்கு வந்து ஹோப்பே கிடையாது. இதில் இந்த லேண்டில் டெம்பிள் ஒன்றும் ஹோப்பே கிடையாது. இப்போ நீங்கள் கூகுளில் போய் போட்டு பாருங்கள், ஜுகு மும்பை இவ்வளோ பெரிய டெம்பிள் தெரியுமா? அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கே 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக எனக்கு ஒரு வட்டம் ஆசை போகணுன்னு, ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த இதுலையும் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறாங்க, நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க. இப்போ சென்னை டெம்பிளில் பார்த்தீங்கன்னா நம்ம பானு மகாராஜ் இருக்காங்க, அங்கே நிறைய மகாராஜ் இருக்காங்க, நிறைய பேர் டிவோட்டிஸ், சன்னியாசிஸ், பிரம்மச்சாரிஸ் இருக்காங்க. அது வேர்ல்டு ஃபேமஸ். பாம்பே ஜுகு டெம்பிள், மாயப்பூர், பிருந்தாவன், இந்த 3 பெரிய ப்ராஜெக்டாக வந்துருச்சு இந்தியாவில். ஸோ அதே மாதிரி சொல்கிற அப்புறம் என்ன ஆசைப்படுறாருன்னா, இந்த குழந்தைங்களுக்கு ஸ்கூல் தொடங்கணும் நம்ம லேண்டில் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. இந்த சுமதி மொராஜி வந்து ஒரு ஸ்கூல் வச்சுருக்காங்க. எனக்கு ஓல்டு ஃப்ரெண்டு அவங்க. ஏன்னா அவங்க மூலமாக தான் அமெரிக்காவுக்கே வந்தேன். ஏன்னா அதனால அவங்க வந்து நீங்கள் அவங்க ஸ்கூலில் இது பண்ணாங்கன்னா நீங்கள் அவங்க ஸ்கூலில் போய் டீச் பண்ணுங்கள் நம்ம கிருஷ்ண கான்சியஸை பற்றின்றாங்க. அவங்களுக்கு குழந்தை கிடையாது, அவங்க ராதாகிருஷ்ணாவை தான் குழந்தைய எடுத்துக்கிறாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், அவங்களே நமக்கு டெம்பிளே கட்டி கொடுத்துருவாங்க. அவங்க பேரில் வேணால் நம்ம ஒரு ஹாலு இந்த மாதிரி வச்சிடலாம். சுமதி மொராஜி ஹால் இந்த மாதிரி வச்சுக்கலாம். நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருங்க அவர். ஏன்னா அவங்களுக்கு குழந்தை கிடையாது, இஷ்யூ கிடையாது, பெரிய பணக்காரங்க. கப்பல் நிறையா ஓடிச்சுன்னா பாருங்கள் எவ்வளோ பேருங்க. பாவூசி தமிழ்னு சொல்லுவாங்களா தமிழில், அதுமாதிரி அந்த மாதாஜி வந்து இந்தியாவிலே பெரிய கப்பல் தொழில் பண்ணாங்க, சரக்கு கப்பல். அந்த மாதிரி பெரிய பெரிய இப்போ பிஸ்னஸ் அடிக்கடி யூஎஸ் யூகேலாம் போவாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து நமக்கு அவங்களே ஃபுல்லாக டெம்பிள் கட்டி கொடுக்குறதும் வாய்ப்பு இருக்குது. பிறப்பு அது லெட்டர் எழுதுறாரு. இது வந்து யூனிக்காக இருக்கிறது உலகத்திலேயே. இந்த மாதிரி ஒரு டெம்பிளை வந்து எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஆச்சரியப்படணும். அவருடைய பிளான் என்ன, பெரிய ரெஸ்டாரண்ட் வரணும், பெரிய டெம்பிள் வரணும். ரெஸ்டாரண்ட்டில் வந்து கோட் ஷூட் போட்டு வந்த பிஸ்னஸ் மேன்லாம், ஏன்னா பாம்பே வந்து பிஸ்னஸ் சென்டர், அவங்க உள்ளவங்களாம் அப்படியே செப்பல்லாம் கரெக்டாமல் அப்படியே சாப்பிட்டுட்டு போகிற மாதிரி, எப்படி ஹோட்டலுக்கு வராங்க அந்த மாதிரி. ஆனால் பிரசாதம் தூய பிராமணர்கள் குக் பண்ண பிரசாதம் வந்து போய் சேரணும். இந்த மாதிரி என்ன பிரபாதம். சில பேர் என்ன கமெண்ட் பண்ணுவாங்கன்னா, பாரு இஸ்கான் பாரு எல்லாம் கொள்ளை அடிச்சுட்டு பணத்தை வச்சுக்கிட்டு அப்படி எல்லாருக்கும் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது. ஆக்சுவலாக இஸ்கான் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, வெளியில் போயிட்டு இதை விட பெரிய ஹோட்டலில் சாப்பிட்றாங்களா இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு ஆசை இருக்குது. அப்போ இஸ்கான் என்ன பண்ணுறது, அந்த மாதிரி ஆசையில் நிறைவேற்றதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஓகே, நிறைய எளிய பிரசாதம் இருக்குது, தொன பிரசாதம் இருக்குது, ஃப்ரீ பிரசாதம் நிறைய ஃப்ரீ சண்டே ஃபீஸ்லாம் ஃப்ரீ பிரசாதம், பாலும் கிளாஸ் ஆட்டோம்னா ஃப்ரீ பிரசாதம், சர்வீஸ் பண்ணால் ஃப்ரீ பிரசாதம். ஆனால் இந்த மாதிரி நமக்கு ஆசை இருக்கும்போது அதுக்கு ஏற்றாப்படி ரெஸ்டாரண்ட் இருக்குது. மாயப்பூரில் போனீங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது. சில இது ரொம்ப சீப்பாக இருக்கும், 30 ரூபா இந்த மாதிரிலாம் ஃபுட்லாம் சாப்பிடலாம், பிரசாதம் சாப்பிடலாம். சில இது பார்த்தீங்கன்னா 300 ரூபா 400 ரூபானாலும் ஒரு ஐட்டம் 2 ஐட்டம் தான் வாங்க முடியும். அந்த மாதிரிலாம் இருக்கும். எல்லா கேட்டகரியிலையும் இஸ்கானில் வந்து நமக்கு வசதிகள் இருக்குது. ஸோ பிரபாடைய கனவு என்னன்னா, இந்த மாதிரி ஒரு டெம்பிளில் ஒரு ரெஸ்டாரண்ட் வரணும், எல்லாரும் பிரசாதம் சாப்பிடணும், எல்லாரும் கிருஷ்ணரை பற்றி நினைக்கணும். இதுதான் அவருடைய ஆசை. அவர் டிசைடில் அவர் ரொம்ப தீவிரமாக இருக்கார். பக்தி சேவை எப்படி கிருஷ்ணருக்கு வந்து பரவலாம் அப்படின்னு சொல்லி தீவிரமாக இருக்கார். முந்தைய காலத்தில் பார்த்தீங்கன்னா குருவோட சிஷ்யர்கள் வந்து ஆசிரமத்தில் வசிப்பாங்க. சரி என்ன பண்ணுறேன். ஸோ பிரபாதர் வந்து இந்த மாதிரி இந்த முடியுமா இப்போ வந்து மெயின் சென்டர் வந்து அப்புறம் பண்ணிக்கலாம் கிளாஸ். சரி டிக்கெட் லேட் ஆயிடுச்சா. ஸோ பிரபாதர் வந்து இந்த மாதிரி பெரிய பில்டிங் ஏன் சிட்டிக்கு நடுவில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி டிசேபிளோட உட்காந்து இப்பெல்லாம் வாழ முடியாது. இப்போ இந்த மாதிரி வேறு மாதிரி சுச்சுவேஷன் இப்போ. ஓகே, அதனால் பிரபாதர் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி சிட்டி சென்டரில் ப்ரீசிங் வரணும். அப்போ எல்லாரும் அதில் பயனடைவாங்க. இமயமலையில் போயிட்டு வந்து தான் பண்ணுறதுனால என்ன பிரயோஜனம், வைஷ்ணவானா எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும். ஓகே, இதான் வந்து கோஷ்டியானந்த வைஷ்ணவம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் வரும், பாகவத 7வது கண்டோல, பிரம்மச்சாரி குருக்குலே வசந்தாந்தோ குருஹிதம் ஆச்சரன் தாஸ்வன் நீச்சோ குரு சுத்ருத சௌகுதா. பிரம்மச்சாரி எப்படி வாழ்க்கை நடத்தணும்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறான். குருவோடைய பெனிஃபிட்டாக வாழ்க்கை நடத்தி அவர் வந்து எல்லா விதமான தபஸ்யாவும் ஏற்றுப்பார். தரையில் படுத்து தூங்குவார், குரு சொல்லாமல் சாப்பிட மாட்டார், குருக்காக பிச்சை எடுப்பார். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை, கஷ்டமான வாழ்க்கையை பழகிட்டார்னா அவர் வாழ்க்கையில் கல்யாணம் பண்ணாமல் இருப்பாங்க. சில பேர் கல்யாணம் பண்ணுவாங்க. கல்யாணம் பண்ணாலும்
அவர் வந்து எந்த விதமான கஷ்டங்களையும் அவர் வாழ்க்கையில் வந்து சமாளிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இப்போ குருக்கு வந்து சரணாகதி அடைகிறது சின்ன வயசுலேயே பிரம்மச்சாரியெலாம் சொல்லிக் கொடுத்துடலாம். இப்போ அந்த மாதிரி எஜுகேஷன்லாம் கிடையாது. அதனால் நம்ம பசங்களாம் திடீர்னுலாம் நம்ம என்ன பண்ண முடியாது, உடனே மாற்றவும் முடியாது. அதனால இந்த மாதிரி ஒரு செட்டப் பிரபுபாதர் வந்து இஸ்கான் சென்டர்னு சொல்லி கொடுத்துருக்காரு. இல்லை வர வந்து சர்வீஸ் பண்ணுறது, பஜன் பண்ணுறது, பிரசாம், இப்படி தான் நம்மளால் இனி என்ன பண்ண முடியும், கிரகஸ்தாஸ் வந்து இந்த மாதிரி வாழ்க்கை நடத்த முடியும். ஃபுல்லாக மாறலாம் அப்படின்னு நினச்சி நம்ம மனசில் டிசிஷன் எடுத்தாலும் அது வந்து என்ன ஆகிடும், பேக் ஃபயர் தான் ஆகும். ஃபுல்லாக மாறுறது மனசு லெவலில் மாறணும். ஆனால் இந்த ப்ரீச்சிங் வந்து பிரபுபாதர் வந்து தனியாக போய் பண்ணுங்கன்னு சொல்லலை. அவர் வந்து எங்கே இருக்கீங்களோ அந்த சிட்டி ஒரு சென்டர் நடுவில் அந்த இடத்துல நீங்கள் ப்ரீச்சிங் ஓப்பன் பண்ணி நிறைய பேருக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கிற மாதிரி நீங்கள் ப்ரீச் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. இப்போ மிஸ்டர் நாயர் வந்து என்ன பண்ணுறாரு, நிறைய விதமான ஸ்ட்ராட்டஜி போடுறார். ரொம்ப குள்ளமாக இருப்பார், கருப்பாக இருப்பார் அவர். எப்படி இவங்கள வெளியேற்றலாம், ஏன்னா காசு வாங்கிட்டார், 2 லட்சம் வாங்கியாச்சு. இப்போ வெளியேற்றிட்டோன்னா நமக்கு அந்த காசு கிடச்சிடும், அதுதான் அவருடைய பிளான். ஓகே, அவர் என்ன பண்ணுறாருன்னா எலக்ட்ரிசிட்டியை கட் பண்ணுறாரு, பக்தர்கள் தங்க முடியாதபடி. அப்போ வந்து இருட்டாக இருக்கும், குடிசை இருக்கும், பாம்புகள்லாம் இருக்குது, ஒரே ரொம்ப ஃபுல்லாக அப்புறப்படுத்தலை, நிறையா இந்த மாதிரிலாம் இருக்குது, ஜந்துக்கள்லாம் இருக்குது, எலியெல்லாம் வருது. ஒரு விட டிவோடி சாப்பிட்டுருக்கையில் அந்த கூரையில் எலி போயிட்டுருக்கு மேலே, அங்கே திடீர்னு ஒரு ஓட்டை வரும், நம்மால் எலி வந்து விழுந்தது பாருங்கள், நேராக பிரசாதத்தையே வந்துடுச்சு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட் பட்டி தான், பால் குடிச்சு படுத்துருவோம், பழங்கள் சாப்பிட்டுட்டு. ஸோ இந்த மாதிரிலாம் அவ்வளோ கஷ்டத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னா லைட்டை வந்து ஆஃப் பண்ணுறாரு, தண்ணி கனெக்ஷனை கட் பண்ணுறது. இந்த மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா கொசுக்கெல்லாம் பயங்கரமாக இருக்கும், அப்படி உயிரோடு சாப்பிட்ரும், நம்மளை அப்படியே தின்னுரும் அந்த மாதிரி கொசு. அதே மாதிரி அங்கே ஒருத்தர் அந்த நாயர் வந்து வச்சிருக்காரு, ராமுன்னு அவர் பேர். ஓகே, வில்லன். சரி போதுவா, நல்லா ஸ்ட்ராங்லி பில்ட் வில்லன், பயங்கரமாக வருவாலை கை வச்சு அப்படி போகிற வரவங்களாம் மிரட்டிகிட்டே இருக்கும். டிவோடிஸ்லாம் அப்படி போகும்போது அப்படி அருவாலை காட்டுவான். ஸோ இந்த மாதிரி ராமுன்னு ஒருத்தர், இவர் ரவுடி தான், ரவுடியை ஹைட் பண்ணி வச்சுருக்கான். ஓகே, ஈவினிங் ப்ரோக்ராம் வரும்போது நான் எல்லோரும் என்ன பண்ணுவான், எல்லார் முன்னாலையும் இந்த அருவாலை காட்டிகிட்டு இருப்பான். அந்த மாதிரி பீப்புளெலாம் பிரசாதம் ஆர்த்திக்கு வரதுக்கெலாம் கூட கொஞ்சம் பயப்படும். அந்த மாதிரி இந்த மாதிரி நாயர் வந்து நிறைய ஏஜென்ட்டை வச்சு என்ன பண்ணுறாருன்னா சின்ன சின்ன பில்லெல்லாம் தயார் பண்ணி இந்த ஹரே கிருஷ்ணா டிவோட்டிஸ் வந்து பக்கத்தில் இருக்க மக்கள்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாரு, ரயில்வே ஸ்டேஷன்லாம் கொடுக்குறாரு. ஹரே கிருஷ்ணா அந்த மாதிரி டிவோட்டிஸ் வந்து இது பண்ணுறாங்க, ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்த்துட்டு சில டிவோட்டிஸ்லாம் போயிடுவாங்க பாம்பே சென்டரை விட்டுட்டு, இதெல்லாம் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் 30 டிவோட்டி வந்து கண்டினியூஸாக ஸ்டே பண்ணுறாங்க அந்த இடத்துல. ஓகே, ராதா ராஸ்மிகார் இருக்காங்க, இந்த மாதிரி ரெசிஸ்ட் பண்ணி டாலரேட் பண்ணி இந்த மாதிரி ஹார்ட்ஷிப்பெல்லாம் டாலரேட் பண்ணி எலக்ட்ரிசிட்டி கட் பண்ணுறது, தண்ணியை கட் பண்ணுறது, அவதூறு பேசுகிறது, இந்த மாதிரி அந்த பில்டிங் மோடலே பண்ணணும். இவங்கெல்லாம் பொறுத்துக்கிட்டாங்க 30 டிவோட்டிஸும். அப்போ என்ன ஆச்சுன்னா இண்டிபெண்டன்ஸ் டே ஆகஸ்ட் 15. ஓகே, அப்போ என்ன ஆகுனா அந்த இடத்துல ரெசிடென்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்களே, டெனன்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி வந்து அங்கே ஒரு மகாத்மா காந்தியுடைய சிலை இருக்கும் அந்த கார்டனில். இந்த கார்டனோட இன்சார்ஜ் யார், நரநாராயண் பிரபு. அவர் ரொம்ப ஹைட்டாக இருப்பார், ரொம்ப கோக்காரர். ஓகே, அப்போ அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ளாக் ஏற்றிட்டு போவாங்க. இது வருஷம் அவங்க பண்ணுறது அங்கே உள்ள இந்தியன் சிட்டிசன்ஸ். அதே மாதிரி அந்த நேஷனல் அமத்தெல்லாம் போட்டு ஸ்வீட்ஸ்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓகே, இப்போ நமக்கு நிறைய புக்ஸ் படிக்கிறோம், நமக்கு இந்தியன்ஸ்லாம் நமக்கு நிறைய நாசுக்காக தெரியும், நம்ம பாலிட்டிக்ஸ்லாம் பண்ணுவோம் இல்லையா, நம்ம வெளியே ஒன்று சொல்லுவோம், உள்ளே ஒன்று நினைப்போம். கரெக்டாக நீங்கள் தான் சொன்னீங்க, அதனால தான் நான் போயிட்டேன் அப்படின்னுவோம். நம்ம வேறு மீன் பண்ணிப்போம், அவர் வேறு மீன் பண்ணி வேறு மாதிரி சொல்லுவார். இந்த மாதிரிலாம் தெரியல. அமெரிக்கன்ஸ் அப்படி கிடையாது, ஸ்ட்ரைட்டாக பேசிடுவாங்க. ஓகே, அவங்க ஓப்பனாக வச்சுக்குவேன், மீன்ஸ் எல்லாமே ஓப்பனாக சொல்லிடுவாங்க. அது ரொம்ப ப்ராப்பர் டிவோட்டிஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நரநாராயணன் அவங்க வந்து ரொம்ப டெம்பரமெண்ட் அதிகம் வர, மீன்ஸ் அவர் ஷார்ட் டெம்பர், கோவம் வந்துடும். அப்போ நரநாராயண பிரபு அங்கே இருக்கிறார். அப்போ எல்லோரும் வர்றாங்க. அவருக்கு வந்து என்ன கோவம் வந்துச்சுன்னா, இந்த மாதிரி இவ்வளோ ரெசிடென்ட்ஸ் வராங்க, இவ்வளோ பேர் டெனன்ட்ஸ் வராங்க, எல்லாம் அந்த கார்டனை அம்பாக்க போகிறாங்க, அதனால் என்ன பண்ணுறாரு, நீங்கள் மகாத்மா காந்தியெல்லாம் ஒர்ஷிப் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அவங்க இது சொல்ல வரதுக்குள்ளே இவரே சொல்லிடுறாரு, இந்த மகாத்மா காந்தி வந்து ஒரு அரக்கன் அப்படின்னு சொல்லி இது வந்து அவர் எப்படி சொல்கிறாருன்னா, அரக்கன்னா அவர் லிட்டலாக மீன் பண்ணல, அவர் வந்து நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கார் மகாத்மா காந்தி. அவர் வந்து ஒரு பெரிய ஹீரோ நேஷனல் படி பௌதிக உலகத்தில். அவர் அரக்கன்றது எப்படின்னா, அவர் வந்து ஆன்மீகத்தில் வந்து
கிருஷ்ணர் வந்து இல்லைன்ற மாதிரி சொல்லி அவர் ஒரு வில்லன் மாதிரி சொன்னதுனால அவர் அரக்கன் அந்த மாதிரி மீனிங்கில் அவர் சொல்கிறார். ஆனால் அவர் சொன்ன விதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பச்சையாக அப்படி நம்ம இந்தியன்ஸ் அப்படி பேசுவோம். யோசிச்சு பாருங்கள், வர்ஷிப் பண்ண சரி வர்ஷிப் பண்ணிட்டு போங்க, ட்ரீட்லாம் கொடுக்குறாங்க, அவ்வளோ அதுவும் விட்டுருவோம் இல்லையா, அவங்க ஏதோ வந்துட்டு போனாங்கன்னு விட்டுரும். ஆனால் நான் இவரை விடாரு அந்த இடத்துல உண்மையை சொல்கிறேன்னு சொல்லி இவருடைய உண்மை எல்லாருமே ஒருத்தரை கிரேசின்னு சொல்லி திட்டுவானா எல்லாருமே பைத்தியக்காரன் தான் சொல்லி டாக்டர் இருந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரும்போது டாக்டரை கூப்பிட்டு கேட்குறான், இவன் பைத்தியக்காரனா இல்லையா கொலை பண்ணும்போதுன்னு சொல்லி கேட்குறான். அவர் கேஸ்லாம் சரி பண்ணிட்டு சொல்கிறார், நான் உலகத்தில் எல்லாரையும் நான் ஸ்டடி பண்ணிட்டேன், மேக்ஸிமம் கேஸ்லாம் இவரையும் நான் ஸ்டடி பண்ணியிருக்கேன், எல்லாருமே ஒரு விதத்தில் பைத்தியக்காரன் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு விதத்தில் அரக்கர்கள் தான், ஏன்னா எல்லாருமே வந்து கிரிமினல், ஏன்னா எல்லாரும் கிருஷ்ணனை விட்டு என்ஜாய் பண்ண வந்திருக்கோம் இல்லையா. அப்படிங்கிறப்ப அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இஸ் அ ஹீரோ பட் இஸ் ஆல்சோ டிமாண்ட் இன் தட் சென்ஸ். ஓகே, ரொம்ப சட்டிலானது ஆக்சுவலாக. இது அஃபண்ட் பண்ணி சொல்லணும் அவசியம் கிடையாது ஆக்சுவலாக. ஆனால் அவர் வந்து அந்த ஓப்பனாக அந்த இடத்துல போட்டு உடச்சிட்டார். ஓகே, பெரிய அரக்கன் அவரை போய் எதுக்கு வர்ஷிப் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டார். இது வந்து ரொம்ப அஃபண்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா நாங்கள் வந்து காந்திஜியை வந்து மாலை சேர்த்து கௌரவம் பண்ணுறோம், இது இந்தியாவுடைய கண்ட்ரி, இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர். ஆக்சுவலாக இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். காந்திஜி வந்து நான் வயலன்ஸு, அது வந்து ரொம்ப சைட்லி பர்சன், பட் ஆனால் அதனால பிரிட்டிஷ்காரன் போல வயலன்ஸ் கையில் எடுத்தவங்க தான் வெளியே ஓடணும். ஓகே, ஆனால் காந்திஜிக்கு தான் பேர் வந்தது, ஏன்னா அவர் ரொம்ப பொறுமைசாலி. அதே சமயம் பகவத் சில ஸ்லோலாம் சொல்லுவார், இறக்கும் போது நாம சொல்லி இருந்தார், கீர்த்தன்லாம் பாடுவார் மார்னிங் ஈவினிங்கும். இதெல்லாம் வந்து ப்ளஸ் பாயிண்ட் காந்திஜிக்கு. ஆனால் அவர் மைனஸ் பாயிண்ட் என்ன, கிருஷ்ணரை முழுசாக ஒத்துக்கல, கிருஷ்ணர் பகவானே இல்லைன்ற மாதிரி தான் அவர் பேசுவார். ஸோ அதனால் இப்போ இதெல்லாம் இந்த மாதிரிலாம் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, காந்திஜி வந்து எங்களுக்கு ஐடியல் ரொம்ப, அதனால் இவங்களை ரொம்ப அஃபண்ட் ஆகிடுவாங்க. நேராக லெட்டர் எழுதுவாங்க, நான் இருக்கு இந்த மாதிரி இவர் என்ன ஒரு ஃபாரின் கண்ட்ரி கூட்டம் வந்திருக்கீங்க, இந்த மாதிரிலாம் அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு, அவர் ரொம்ப இப்படிலாம் பேசுகிறாரு, நாங்கள் இவ்வளோ வருஷமாக நாங்கள் கொடி ஏற்றிட்டு இருக்கோம், நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலாம், நாங்கள் கவர்மெண்ட்டில் போவோம், கவர்மெண்ட் போய் சொல்லி இவங்க எல்லாரையும் தூக்கிடுவோம்னு சொல்லி லெட்டர் எழுதுவாங்க. ஓகே, அசோசியேஷன் பாடி அப்பயே. அடுத்த நாள் என்னென்னா நரநாராயணனுக்கும் இன்னொருத்தர் கோவக்கார டிவோட்டி திவிஜா ஹரி, ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க, அருவாலை வச்சுட்டு சண்டை போடுவாங்க. ரெண்டு டிவோட்டிஸ், இனிஷியல் டிவோட்டிஸ். நரநாராயணன் பேர், அவர் பேர் திவிஜா ஹரி. சண்டை போட்டு இதெல்லாம் அப்பார்ட்மெண்ட்காரங்கெல்லாம் பார்ப்பாங்க. உடனே இதெல்லாம் பெரிய இதாக அவங்களுக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட் ஆகிடும். அப்பார்ட்மெண்ட் பாருங்கள், ஒன்றே வந்து நேச்சுரல் ஆமத்து இது பண்ணுறாங்க, ரெண்டாவது இங்கே மக்கள்லாம் நாங்கள்லாம் வசிக்க முடியாது, இங்கெல்லாம் டெனண்ட்டாக ஒரு அருவாள் எடுத்துகிட்டு விரட்டுறாங்க, இங்கெல்லாம் குடும்ப பெண்கள் நாங்களாம் இருக்கிறோம், குடும்பவாசிகள்லாம் இருக்கோம், நாங்களாம் எப்படி இங்கே இருக்க முடியும், இதெல்லாம் ஒன்று டிவோட்டிஸ் அவங்களாம் ஹரிகிருஷ்ணா டிவோட்டிஸான்னு சொல்லி பயங்கரமாக எழுதிட்டாங்க. ஓகே, லெட்டர் எழுதிட்டு நீங்கள் உடனே நீங்கள் ஆக்ஷன் எடுக்கல, நாங்கள் உடனே நீங்கள் இப்பயே போய் போலீஸு கவர்மெண்ட் இந்த மாதிரி நான் ஆக்ஷன் எடுக்க போகிறோன்னு சொல்லிடுறாங்க. ஓகே, bring to a notice that with such persons staying around in the wadi may lead to an assault on our women, children, gents. எங்கள் உமனுக்கும் எங்கள் பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் எங்களுக்கும் பாதுகாப்பே இல்லை அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதிட்டான். ஓகே, உடனே இவருக்கு கிரிராஜ் மகாராஜுக்கு எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரில. அவர் 24 வயசு ஆகுது, இந்த நாராயணப்பெல்லாம் வயசு அதிகம். இவர் லேட்டாக பிரபுபாதருக்கு டெலிகிராம் அடிக்கிறப்ப டெலிகிராம் தானே இது மாதிரி மேட்டர்லாம் சொல்லிட்ட உடனே பிரபுபாதர் கேள்விப்படுறாரு. உடனே என்ன சொல்ல, நாராயண பிரபு இமீடியட்டாக யூஎஸ் போயிருக்கேன்ட்டார். உடனே யூஎஸ் போயிட்டார், அவ்வளோவா. ஓகே, அவருடைய சர்வீஸ் கட் ஆகிடுச்சு. இந்தமாதிரி நம்ம ரொம்ப கோபம் பண்ண முடியாது. ஓகே, இப்போ எல்லாமே உண்மையாக தான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே உண்மையை சொல்கிறோன்னு சொல்லிட்டு நம்ம அந்த மாதிரி பேச முடியாது. ஆக்சுவலாக நம்ம இந்தியன்ஸுக்கு அந்த இது தெரியும், ஆனால் அவருக்கு என்ன இல்லை, அந்த மாதிரி அவருக்கு அந்த இது தெரில. ஸோ பிரபுபாதருக்கு ஒரே வருத்தம், இதனால் நம்ம பாம்பே ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சுக்கோ. இப்போ இனிஷியலாகவே இந்த மாதிரி காந்திஜிகிட்ட பிரச்சனை, இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணி இந்த மாதிரிலாம் எப்படி பிரபுபாதர் சொல்கிறாருன்னா, அவர்கிட்ட நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது, எல்லாத்தையுமே நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. ராதாகிருஷ்ணா பிரபுபாதர் புக்கில் திட்டுவார், ஆனால் ராதாகிருஷ்ணாவுக்கு பிரபுபாதர் ரொம்ப பிடிக்கும். பிரபுபாதருக்கும் ராதாகிருஷ்ணாவுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப். இப்போ பிரசிடெண்ட்டை போய் பார்க்குற மாதிரி ரிலேஷன்ஷிப். ஒரு முறையில் கை வைக்கவே இல்லை. அவர் வந்து திட்டும்போது கூட அது ஒரு கம்பேஷனோட திட்டுவார், மெர்சியோட திட்டுவார். இவங்க என்ன பண்ணுறாங்க, கோவத்தில் திட்டுறதுனால அது வந்து அஃபென்ஸ் ஆகிடுது. நரநாயணன் பண்ணணும். பிரபுபாதர் வந்து ராதாகிருஷ்ணா திட்டின போதுமே, ராதாகிருஷ்ணா பிரசிடென்ட்டு, ஆனால் அந்த ஃபிலாசபி வைஸ் தான் அவர் வந்து இது பண்ணுவார், இம்பர்சனலிஸ்ட் அப்படின்னு சொல்லி தான் அவர் பண்ணுவார். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ ராதாகிருஷ்ணன் வந்து படுத்த படிக்கையில் இருக்கும்போது பிரபுபாதர் போய் பார்ப்பார். மெட்ராஸில் எங்கேயே இருந்தார் அவர். அப்போ வந்து அவருக்கு பக்கவாதம் எதுவுமே வராது. அப்போ ராதாகிருஷ்ணா போய் பார்த்தப்ப அவர் ஏதோ சொல்ல வராது. ரெண்டு பேரும் நல்லா இன்டிமேட் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இந்த மாதிரி அவர் ஃபிலாசபி சொன்னாலுமே அவர் வந்து அந்த லைனை கிராஸ் பண்ண மாட்டார். ஓகே, அதே மாதிரி பிரபுபாதர் எல்லாருக்கும் பிடிக்கும்.
லால் பகதூர் சாஸ்திரிலாம் போய் பிரைம் மினிஸ்டர் இருந்தப்போ வரவேற்பாங்க ஏர்போர்ட்டில் போய். அவர் எப்பயுமே இந்திரா காந்தியை மீட் பண்ணார். இந்திரா காந்தியுமே பிரபாதர் நல்ல ரிலேஷன்ஷிப். இந்த மாதிரி எல்லா பெரிய ஆளுங்களும் இருந்தாலும் அவர் கமெண்ட் பண்ணுவார் சில சமயம். அவர் கமெண்ட் பண்ணுறது வந்து அவருடைய ஸ்டேச்சருக்கு எல்லாமே கரெக்டு. அதே மாதிரி நம்ம எல்லாம் பண்ணக்கூடாது, ராஸ்கல் குண்டா இது மாதிரிலாம் சொல்லக்கூடாது. நம்மளை பொறுத்தவரை காந்திஜி வந்து பெரிய அவரை மாதிரி பொறுமையாக இருக்க முடியுமா? ஷூ வச்சு அடிச்சப்பறமா அவர் போத்துக்கிட்டார் இல்லையா? அதனால் இஸ் அ ஹைலி குவாலிஃபைடு பர்சன், வி கேனாட் டாக் அபவுட் ஹிம். ஆனால் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்து போச்சு. இதான் பாம்பே ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த நாயருக்கு ஒரே குஷி ஆயிடுச்சு. எப்படி வெளியே எத்தனை நினச்சோம், இப்போ எல்லோரும் நமக்குள்ள வந்துட்டாங்க. இந்த ஹரிகிருஷ்ணா பற்றி நான் நல்லா அவதூறு பேசலாம்னு சொல்லி இவர் முடிவு பண்ணிட்டார். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜென்மாஷ்டமி ப்ரோக்ராம் வருது. இதை வந்து டிவோட்டிஸ் நினைக்கிறாங்க இதெல்லாம் பண்ணிடணும் நம்ம, ஏன்னா நமக்கு ஏற்கனவே கெட்ட பேர் நிறைய வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அடுத்த நாள் வந்து கிரேட் ஜென்மாஷ்டமி ஃபெஸ்டிவல் பண்ணிட்டாங்க. எப்படின்னா அங்கே உள்ள மாதாஜிஸ்லாம் டேலண்ட்லாம் இருப்பாங்க, அங்கே பக்கத்தில் இருக்கவங்களாம் கூப்பிட்டு நீங்கள் வெண்ணெயெல்லாம் கடையலாம், நிறைய பட்டர் எடுக்கிற மாதிரி, அப்புறம் பட்டர் மில்க் அதுலேருந்து தயார் பண்ணி எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பெரிய ட்ராமா போட்டு அந்த டிடியை வந்து தூக்கிட்டு வந்து நகர் சங்கீதன் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ண உடனே அவங்க உள்ளவங்களாம் ரொம்ப பிடிச்சிருச்சு. சார் இந்த மாதிரி நாங்கள் கிருஷ்ணா ஜெயந்தி கொண்டாடுனது இல்லையே, ரொம்ப அருமையாக பண்ணாங்க டிவோட்டிஸ். உடனே அது மாதிரி இந்த ட்ரெண்டு உடனே அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ். நாராயணன் இப்படி பண்ணார், அவங்க சொசைட்டியில் அதை ஒத்துக்கலை, அவங்க வந்து காந்திஜியை வந்து திட்டினாலும் அவங்க சொசைட்டியில் அவங்கள ரிமூவ் பண்ணி வேறு எங்கேயோ போட்டாங்க. இப்போ ஹரிகிருஷ்ணா டிவோட்டிஸ் நல்லா கொண்டாடுறாங்களேன்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் ஒரு மனசில் மகிழ்ச்சி. இந்த பக்தி சேவையில் வந்து அவங்களுக்கெல்லாம் இன்வால்வ் ஆனது ரொம்ப மகிழ்ச்சி. இந்த காண்டிவா மதர் யசோதா, அவங்க பேர் யசோதா, ஓகே, அவங்க வந்து பூமாலை பண்ணுறாங்க. மிஸ்ஸஸ் மேரியர் வந்து நிறைய டெக்கரேஷன்லாம் பண்ணுறாங்க. மிஸ்டர் சேத்தி அவரும் இன்வால்வ் ஆகிக்கிறார். இந்த மாதிரி எல்லா டிவோட்டிஸ் நிறைய பேர் அங்கே உள்ளவங்களாம் இன்வால்வ் ஆகிறாங்க. எல்லோரும் ஹாப்பி ஆகிட்டாங்க. ஓகே, சின்ன சின்ன குழந்தைங்களையும் என்ன பண்ணுறாங்க, அந்த டான்ஸு இதுலலாம் இன்வால்வ் பண்ணுறாங்க. மிட் நைட் வரையும் போகுது க்ரௌட்லாம். இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதாஜி என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு தண்ணியே வந்துடுச்சு, கண்ணிலேருந்து தண்ணி வந்து, இந்த மாதிரி நான் பியூட்டிஃபுல் ஃபங்க்ஷன் பார்த்ததே இல்லை. அதான் ஃபஸ்ட்டு ஜென்மாஷ்டமி. ஓகே, இந்தியாவில் இஸ்கான் பண்ணது. பூஜாரிஸ்லாம் அழகாக ட்ரெஸ் பண்ணி எவ்வளோ கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. எல்லோரும் சேண்ட் பண்ணிக்கிட்டு சரணாமிர்தம் பிரசாதம் எல்லாம் ஹாப்பியாக வீட்டுக்கு போனோம். இதுதான் ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி நான் பார்க்குறதுன்னு சொல்லி ஒரு மாதாஜி வந்து அப்ரிஷியேட் பண்ணோம். இதுதான் ஃபஸ்ட் சக்ஸஸ் பாம்பே ப்ராஜெக்ட்டுக்கு. ஓகே, இது எழுதுறாங்க லெட்டரில். பிரபாத் நாங்கள் நல்லா பண்ணிட்டோம்னு சொல்லி பிரபாத் எழுதுறாரு. ஒண்டர்ஃபுல் ஜென்மாஷ்டமி பண்ணோம், ஆயிரக்கணக்கில் வந்தாங்க மக்கள், எல்லாருக்கும் நாங்கள் பிரசாதம் கொடுத்தோம்னு சொல்லி கீர்த்தன், ட்ராமா, ஸ்லைட் ஷோ எல்லாம் போட்டோம், எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. பிரபாத் வந்து சொல்கிறார், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நீங்கள் மாதிரி இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க பாம்பேயில். நான் எப்போயுமே இந்த பிளேஸை பற்றி நினச்சிட்டே இருக்கேன். இது வந்து பீச்லேருந்து கொஞ்சம் தான் இருக்குது, அதனால் பெரிய பெரிய ஆளுங்களாம் வருவாங்க, எல்லாருக்குமே இது அட்ராக்ஷனாக இருக்கும்னு சொல்லி பிரபாத் சொல்கிறார். இதுதான் சொல்கிறார், ஜுகு பீச் இஸ் த பெஸ்ட் இன் த வேர்ல்டு. ஸோ இந்த மாதிரி நான் வந்து சீக்கிரமாக அங்கே வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரபாத் வந்து ஒரு ஊராக போயிட்டே இருக்கும், ஒரு கண்ட்ரியாக போயிட்டே இருக்கணும். ஏன்னா எல்லாத்தையும் இந்த மாதிரி சென்டர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, எல்லாத்தையும் நியூ தான் டிவோட்டிஸ். அவங்க எல்லாத்துக்கும் கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அவங்கள ட்ரெயின் பண்ணிட்டு திருப்பி அப்படி அவர் தான் சொல்லுவார், பெரிய பெரிய பழசாக கட்டி வச்சுருந்தாலும் என்னால் ஒரு இடத்துல இருக்க முடியாது. ஏன்னா நான் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அவங்களை வந்து ட்ரெயின் பண்ண முடியும். அதனால் ட்ரெயின் பண்ணுறதுக்காக 3 நாள் தான் இருப்பார் ஒரு இடத்துல, அதுக்கு மேலே இருக்க மாட்டார். ஒரு நாள் பாம்பே டெம்பிளில் வந்து ஒருத்தர் புதுசாக வருவார். இவர் எங்கேருந்து வந்தானே தெரியாது. ஓகே, நான் வந்து ஃபுல் டைமாக ஜாயின் பண்ணிட்டேன். சேகர் குமார் கோஸ், பெங்காலி அவர். அவர் வந்து என்ன வந்தார்னா திருடனாக இருந்தார். முதல்ல பிட் பாக்கெட்டு, ஸ்டீலிங்கு. அங்கே வந்து அவர் சிறையில் இருக்கும்போது ஒரு பேக் டு கார்டன் மேகசினை பார்த்தார். அதில் வந்து பிரபாதருடைய வாட்ச் இருக்குல்ல, ரிஸ்ட் வாட்ச், அதை பார்த்து அவருக்கு ஒரு ஆசை, இதை நம்ம திருடினா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அதை வச்சு தான் அவர் வர்றார். ஓகே, நேராக ஹரிகிருஷ்ணா நாட்டுக்கு வந்துட்டு பிரபாதரை பார்க்கணுன்னு சொல்லி, ஆனால் அப்படி ஸ்டே பண்ணுறார். பிரபாதர் இப்போ இல்லை, வெளிநாட்டில் இருக்கார். அப்படி இங்கே ஸ்டே பண்ணி அவர் டிவோட்டியாக மாறிட்டார். ஓகே, இஸ்கான் டெம்பிள் வந்து என்ன மாறிட்டார், திருநெல்வேலிருந்து பக்தனாக மாறிடுறார். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது புதுசாக வந்து ஜாயின் பண்ணாங்க, ஒரு 3 நாள் 4 நாள் பார்ப்பாங்க. பார்த்துட்டு சரி நீங்கள் டிவோட்டி ஆகிட்டிங்களா, நீங்கள் என்ன பண்ணணும், தலையெல்லாம் சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ₹1 கொடுத்து நீங்கள் போய் சேவ் பண்ணுங்கள், எதிர்த்தாப்பில் முடி வெட்டுற கடை இருக்குது, அங்கே போய் எல்லாத்தையும் சேவ் பண்ணிட்டு வந்துடுவாங்க, எல்லாத்தையும் சேவ் பண்ணிடுவாங்க. ஓகே, இந்த மாதிரி தான் டிவோட்டினாலே இந்த மாதிரி
இதெல்லாம் வந்து ஃபாரின் டிவோட்டிஸ் ரொம்ப ரொம்ப இது பண்ணுவாங்க, ரெசிஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்மளே அப்படி தான் ரெசிஸ்ட் பண்ணுறோம் இல்லையா. ஒரு டிவோட்டி வந்து நிறைய முடி வச்சுருப்பார். அப்போ வந்து அவர் இனிஷியேஷன் வைங்க சொல்லி வாங்கிடுவார். பிரபுபாத சொல்லுவார், இந்த மாதிரி எனக்கு ஷேவ் பண்ணணும்வார். நான் எதுக்கு சேவ் பண்ணணும் அப்படின்னு கேட்பார். நீ என்னை குரு ஆத்திட்டே இல்லை, அப்போ நீ சேவ் பண்ணு அப்படின்வார். அவர் சேவ் பண்ண முடியாதுன்னு சொல்லி தலைகள் நிற்பார். சரி ட்ரிம் பண்ணிக்கொண்டுவார், நல்லா முடியை ட்ரிம் பண்ணி ஜென்டில் மேன் மாதிரி இது பண்ணிடுவார். ஓகே, சரி இந்த இவருக்கும் என்ன பண்ணிட்டாங்க, ஃபுல்லாக சேவ் பண்ணிட்டாங்க. இவரை ஓகேன்னு சொல்லி எல்லாம் அது ஒத்துக்கிட்டார். ஹரிதாஸ் தாக்கூருடைய டிஸ்டர்பன்ஸ் டே அன்றைக்கி என்ன பண்ணார், அவர் ஃபுல்லாக சிக்கா வச்சுட்டு வந்துட்டார். பிரபுபாதம் பாம்பே வரல, ஹைதராபாத் போயிட்டார். ஓகே, உடனே இவர் பிரபுபாதம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அங்கே ஹைதராபாத் போய் 3 நாள் பெர்மிஷன் போயிட்டு சொல்கிறார். நான் உங்கள் கூட இருக்குன்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லி இவர் சொல்கிறார். இல்லை நீங்கள் வந்து கிரிராஜ்கிட்ட சொல்லியிருக்கீங்க 3 நாள் தான் இங்கே இருப்பேன்னு சொன்னீங்க, 3 நாள் இருந்தீங்க, நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிடுவார். ஓகே, அதுக்கப்புறம் தான் அவர் சொல்கிறார், நான் இந்த மாற்றத்துறதுக்காக வந்தேன், பிரபுபாதத்திலிருந்து மாற்றத்துறதுக்காக வந்தேன், ஆனால் அவர் என்னை இதயத்தையே தேடிட்டார் அப்படின்னு சொல்லி அவர் ஷேர் பண்ணுறாரு. ஓகே ஆசினி, சரி ஓகே. சரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேட்டில் ஃபீல்டு நாயரோட, இப்போ நாயருக்கு என்னென்னா இந்த மாதிரி ஹரிகிருஷ்ணாவுக்கு நல்ல பேர் வருது அவருக்கு பிடிக்கல, ஏன்னா இப்போ வெளியேற்ற முடியாது இல்லையா. அவர் என்ன பண்ணுறாலும் எப்படி இந்த குழப்பத்தை விளைவிக்கலான்னு சொல்லிட்டு ட்ரிக் எப்படி பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. 10 நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கார், பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணுறாரு. நீங்கள் வந்து சீக்கிரமாக இந்த கன்வீனியன்ஸாக வாங்கிடுங்க, கவர்மெண்ட்டாக இன்னொரு ஆர்டர் போடுறதுக்குள்ளே நீங்கள் வாங்கிடுங்க, அப்படி இப்படிலாம் பேசுகிறார். ஆனால் நாயர் என்ன பண்ணாரோ 5 லட்சம் கேட்குறாரு எக்ஸ்ட்ரா. இப்போ இதெல்லாம் குழப்பமாக இருக்குது கிரிராஜ் பிரம்மச்சாரிக்கு. இது எப்படி நம்ம கொடுக்கலாம், எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியல. ஏஜும் இல்லை, அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. ஓகே, அதனால் அவருக்கு எப்படி இவரை ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரில. பிரபுபாத சொல்கிறாரு, பப்ளிக் நோட்டீஸ் கொடுங்க நியூஸ் பேப்பரில். ஓகே, ஒரு காப்பியை நீங்கள் நாயருக்கு அனுப்புங்க, பேப்பரில் போடுங்க. இஸ்கான் இந்த லேண்டை ஜூவல் லேண்டை வந்து பாம்பேல லேண்டை வாங்கிட்டோம் நாயர்கிட்டேருந்து, டேட் போடுங்க, என்றைக்கு டேட்டில் வாங்கினீங்கன்னு சொல்லி டேட் போடுங்க. எல்லா ரூபாவும் எதெல்லாம் கேட்டிருக்காரோ அதெல்லாம் கொடுத்துட்டோம். இன்னொரு தேர்ட் பார்ட்டி, அவங்க ஒய்ஃப் மிஸ்ஸஸ் ஏபி நாயர், அவங்க வந்து இன்னும் இந்த பிஸ்னஸை கம்ப்ளீட் பண்ணல, சைன் பண்ணி கொடுக்கல டீடை. இந்த மாதிரி நிலைமையில் யாராவது இந்த நிலத்தை வாங்கினீங்கன்னா இது உங்களுடைய ரிஸ்க் தான் அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ்மெண்ட் கொடுங்க பேப்பர்லன்னு சொல்லிட்டார். நியூஸ் பேப்பரில் கொடுத்துட்டு அவருக்கு ஒரு காப்பி அனுப்பிச்சுட்டார் பிரபுபாத். இதே மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பேப்பரில் அட்வைஸ்மெண்ட் கொடுத்து அவருக்கு ஒரு காப்பி அனுப்பிச்சிட்டான். ஓகே, இது பண்ண உடனே நாயருக்கு பயங்கரமாக கோவம் வந்துச்சு. ஏன்னா இது அவருடைய பிளான்லாம் ஸ்பாயில் ஆயிடுச்சு. அவர் எப்படி கோவப்பட்டார்னா, என் ஒய்ஃப் பேரையும் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி அவர் சும்மா வெளியில் கோவப்படுறார். இந்த மாதிரி நீங்கள் பண்ண, நீங்கள் டிஃபைன் பண்ணிட்டீங்க ஒய்ஃபை, அதனால அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணுவேன். ஆனால் அவர் எதுவுமே பண்ணல, ஏன்னா அவருக்கு தெரியும், ஏன்னா அவருடைய பிளான் கேஸ் கோர்ட் பண்ணால் தான் இவர் கேஸ் வந்து தவிடுபடி ஆகிடும், ஜெயில் தான் அனுப்புவாங்க இது மாதிரி ஏமாற்றிட்டு இருக்குது. அதனால் அவர் கோர்ட்டுக்கு போகல, ஆனால் மிரட்டிகிட்டே இருக்கார் அங்கே உள்ள டிவோடிஸை. இந்த மாதிரிலாம் இருக்கும். நம்ம வந்து ஆன்மீக வாழ்க்கை எடுத்துட்டோன்னா நம்ம எப்பயுமே ஜாலியாக இருப்போம் அப்படி கிடையாது. ஆக்சுவலாக பதட்டங்களும் இருக்கும். பதட்டங்களை வந்து நம்ம கிருஷ்ண உணர்வோடு நம்ம என்ன பண்ணோம், எதிர்கொள்ளணும். எப்படி பௌதிக வாழ்க்கையில் பதட்டம் இருக்கும், அதே மாதிரி ஆன்மீக வாழ்க்கையில் என்ன இருக்கும், பதட்டம் இருக்கும். ஓகே, ரிசல்ட் வந்து நமக்கு வந்து கிருஷ்ணலோகம் போகும். பௌதிக லோகத்தில் வந்து பதட்டம் வந்தோன்னு என்ன பண்ணுவோம், நமக்கு ஒன்று சொர்க்கம் இல்லை நரகம். ஓகே, 2 இடத்துலையும் பதட்டம் உண்டு. ஆனால் ஆன்மீக லோகத்தில் பதட்டம் கிடையாது. இந்த மாதிரி நாயர் வந்து என்ன பண்ணுறாரு, இதை நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, அவர் வந்து இந்த நியூஸ் பேப்பர் பெரிய நியூஸ் ஆக்கிட்டார். இதெல்லாம் நீங்கள் பண்ணதே பெரிய தவறு, நான் இந்த எனக்கு ரொம்ப கோவமாக இருக்குன்னு சொல்லி அவர் இது பண்ணிட்டார். இந்த டிவோடிஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் மன்னிப்பிக்கலாம்னு சொல்லி எல்லாம் டிவோடிஸ்லாம் போகிறான். போய் இவர் காலில் விழுறார் கிரிராஜ் பிரபு. இந்த நாயர் வந்து மெட்டிலிஸ்ட், அவன் டிவோடியும் கிடையாது, அவனுக்கு எல்லா விதமான கெட்ட பழக்கம் இருக்குது. இந்த மாதிரி ஆள் காலில் விழுறான் இந்த பக்தர்கள்லாம், நம்ம பக்தர்கள்லாம். தயவு செய்து நீங்கள் எதுவும் நினச்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவருக்கு இன்னும் கொஞ்சம் கோவம், இன்னும் கொஞ்சம் அவர் கத்தி பேசுகிறார். நான் அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிடுவேன்ட்டார். ஓகே,
இந்த மாதிரி நான் ரொம்ப அப்செட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ரொம்ப ரெஃபர் பண்ணுறார். உங்களை பற்றி எனக்கு நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுது, நிறைய பேர் எல்லாம் நியூஸ் பேப்பரில் ஆர்டிகல்ஸ்லாம் நான் போடுவேன், நீங்கள் வந்து இதில் பக்கத்தில் இருக்கெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நீங்கள் கீர்த்தன் பண்ணுறீங்க. நான் வந்து கவர்மெண்ட்டில் பெரிய போஸ்ட்டில் இருக்கேன், கவர்மெண்ட் தான் எனக்கு தெரியும், ப்ரெஸ்ஸில் எனக்கு தெரியும், ஏன்னா இவர் ஜேர்னலில் எடிட்டராக இருக்கார் இவர். இந்த மாதிரி எனக்கு தெரியும். நான் வந்து உங்களை ஸ்பைன்னு சொல்லுவேன், இந்தியாவுக்கு வந்த சிஏஏன்னு சொல்லுவேன், நீங்கள் வந்து கடத்தல்காரர்கள், ட்ரக் அடிக்ட் சொல்லுவேன், எல்லார்கிட்டையும் உங்களையே நான் முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி சபதம் போடுறேன். ஓகே, அவ்வளோதான், டிவைடிஸ் வந்துட்டாங்க வீட்டுக்கு. ஓகே, இந்த மாதிரி ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஷியல் பொலிட்டிஷியன், ஜேர்னலிஸ்ட், இவர்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இப்போ ஆரம்பிச்சிருக்கு. ஸோ 10 நாளைக்குள்ளே என்ன பண்ணுறார், நாயர் வந்து அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிடுறார். ஓகே, அவர் சொல்கிறாரு, இந்த அக்ரிமெண்ட் வந்து நான் வந்து கொடுத்துருந்தேன், 8ஆம் தேதிக்குள்ளே முடிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன், நீங்கள் முடிக்கலை, அதனால் நீங்கள் என்னென்ன பணம் கொடுத்தீங்களா, 2 லட்சம் கொடுத்தீங்களா, அதெல்லாம் எனக்கு தான், இந்த அக்ரிமெண்ட் கேன்சல் ஆகிடுச்சு அப்படி சொல்லிடுறார். ஒரு வக்கீலை வச்சு நோட்டீஸ் அனுப்பிச்சிடுறார். அவ்வளோ. உடனே இவங்களும் ஒரு வக்கீலை பார்க்குறாங்க. 2 நாளைக்கு அப்புறம் இந்த அக்ரிமெண்ட் வந்து இந்த மாதிரி டெர்மினேட் பண்ணிட்டாங்க, இது வந்து டெர்மினேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க எழுதுனாங்க. இன்னும் இது வேலிட் தான் அந்த அக்ரிமெண்ட்டை அப்படி சொல்லி இவங்க ஒரு வக்கீலை வச்சு, என்ன டிவோடிஸ்னா வக்கீலை வச்சு அனுப்புகிறாங்க. ஸோ இந்த மாதிரி கிடச்சோன்னா பிரபுபாதர் வந்து அங்கேருந்து வெளிநாட்டிலேருந்து லெட்டர் எழுதுறார் தமால் கிருஷ்ண மகாராஜ். இந்த பாம்பே வந்து ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. ஏன்னா தமால் கிருஷ்ண மகாராஜ் வந்து எல்லா ப்ராஜெக்ட்லையும் இருப்பார், பெரிய ப்ராஜெக்டில். ஏன்னா அவர் வந்து பயங்கர ஸ்கில்லு. பிரபுபாதர் வந்து நிறைய சர்வீஸ் அவர் கொடுப்பார். மாயப்பூரில் அவர் பண்ணார், பிருந்தாவன், பாம்பேக்கு எழுதுறார். ரொம்ப மடில் ஆயிடுச்சு, ரொம்ப இந்த நாயை ட்ரிக் பண்ணி ஏதோ பண்ணிட்டாரு. நாயனும் நம்மகிட்ட உள்ள லாயர் திவான்ஜியும் அவர் கையில் தான் இருக்கிறாரு, இவங்க சேர்ந்து ஏதோ பண்ணிட்டாங்க, கிரிராஜ் பிரபாவால் சமாளிக்க முடியல, அவர் ட்ரபுளில் இருக்கார், அவர் குழந்தை தான், இன்னும் இந்த மாதிரி உலகம் தெரியல அவருக்கு. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, சேட் பண்ணுவார், மங்களாரத்தி இதெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுவார் இதெல்லாம். பட் ஆனால் இந்த மாதிரி டீலிங்லாம் அவருக்கு புரியல, அதனால் நீங்கள் இமீடியட்டாக போய் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி அவர் அனுப்புகிறார். ஓகே, அதே மாதிரி கரந்தர்னு சொல்லிட்டு இன்னொருத்தர், அவரும் பெரிய டிவோடி, இந்த மாதிரி டீலிங் நிறைய பண்ணியிருக்கார், அவரும் லீடர், அவர்கிட்டையும் லெட்டர் அனுப்புகிறார். இந்த மாதிரி கிரிராஜ் போய் ஹெல்ப் பண்ணுங்கள், அவரை ஏமாத்துறாங்கன்னு சொல்லி அனுப்புகிறார். அதுக்கப்புறம் ஒரு டெலிகிராம் அனுப்புகிறார் கிரிராஜ் பிரபுக்கு, எல்லா நெகோசியேஷன் நாயருக்கு ஸ்டாப் பண்ணுங்கள், கரந்தர் வராது, இவர் வராது, தமால் கிருஷ்ண மகாராஜ் வராது அப்படின்னு சொல்லி ஒரு டெலிகிராம் அனுப்புகிறார். ஓகே, அதே மாதிரி பாபானந்த சுவாமிக்கு அனுப்புகிறார், நீங்களும் போய் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். 3 பேர் அனுப்புகிறார், பெரிய பெரிய லீடர்ஸ், தமால் கிருஷ்ண மகாராஜ், கரந்தர், அப்புறம் வந்து பவானந்த சுவாமி மகாராஜ். பவானந்த சுவாமி மகாராஜ் மாயப்பூரில் இருக்காங்க. ஓகே, குரு மகாராஜோட. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்துடுறாங்க. ஓகே, பவானந்த பிரபு அப்பயும் அவர் வந்து அந்த மாயப்பூரில் வந்து அங்கேயே தான் வந்துடுறாரு அவர். ஓகே, அவங்க எல்லாம் அனலைஸ் பண்ணுறாங்க இது எப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா சேரிட்டி கமிஷனுடைய அப்ரூவல் வேணும்னு சொல்லி போட்டிருக்காரு, அதை ஒரு கிளாஸாக வச்சுருக்கார் நாயர். ஆனால் அந்த சேரிட்டி கமிஷனர் இவர் சொல்கிறத கேட்குறாரு. அதனால் இவங்க வந்து நம்ம இந்த டீல் வந்து நடக்குமானே டவுட்டாக இருக்குன்னு சொல்ல மாதிரி எல்லாம் பேசுவாங்க. ஓகே, அவங்க டிவோடிஸ்லாம். இந்த சேரிட்டி கமிஷனர் வந்து நம்ம பேசுறது கேட்கலாம், அவருக்கு மேலே யார் இருக்கார், சீஃப் மினிஸ்டர் தான் இருக்கார், அவர்கிட்ட தான் அவங்க போகணும்னு சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க. அது 3 டிவோடிஸும். இதெல்லாம் அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கலாம். அவங்க வந்து ஒரு பெஸ்ட் லாயரை வந்து பார்க்கணுன்னு சொல்லி யோசிப்பாங்க. அப்போ ஆர்சி துருவா, இவர் வந்து பிர்லாவுடைய செக்ரட்டரி, அவர்கிட்ட போய் கேட்பாங்க. அவர் சொல்லுவார், முல்லான் கிரேகே, பிளண்ட் அண்ட் கொரே, இந்த மாதிரி கம்பெனிலாம் இருக்குது, நீங்கள் அதை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, இவங்கெல்லாம் சரி ஓகே சொல்லி பிரபாதர் சொல்லணும்னா பிரபாதர் சொல்லுவார் அங்கேருந்து. அதே மாதிரி சீஃப் மினிஸ்டர் பாருங்கன்னு சொல்லுவாங்க. வசந்த்ராவ் நாய்க் சீஃப் மினிஸ்டர் இருந்தார், அவர்கிட்டையும் போய் சொல்லணும்னா அவரும் சொல்லுவார், நான் பர்சனலாக பேசுகிறேன், சேரிட்டி கமிஷனர்கிட்ட பேசிவிட்டு இந்த மேட்டரை சால்வ் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லுவார். அதுக்குள்ளே என்ன பண்ணுறார், தமால் கிருஷ்ண மகாராஜ் வந்து ஒரு சம்மரி மாதிரி வைப்பார். நம்ம அவர் பர்ச்சேசர் என்னென்ன கேட்டால், நம்ம வந்து பர்ச்சேசருக்கு என்னென்ன கண்டிஷன் கொடுத்தோம் அதெல்லாம் முடிச்சிட்டோம். நாயர் வந்து பர்பஸாக நமக்கு சீட் பண்ணுறதுக்காக சைன் பண்ண மாட்டேங்கிறாரு. நம்ம வந்து லேண்டில் நம்ம டிடியும் இருக்குது, நம்மளும் இருக்கோம், நம்மளை வெளியேற்ற முடியாது அவங்க.
இமீடியட்டாக கோர்ட்டுக்கு போய் நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஷூட் ஃபைல் பண்ணோம், கேஸ் ஃபைல் பண்ணோம். கோர்ட்டுக்கு போகாமல் நம்ம என்ன பண்ண முடியாது, அவர்கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. அவர் கேட்குற 14 லட்சத்தை இமீடியட்டாக நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம், நம்மளால் முடியும், நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். ஆனால் கோர்ட்டுக்கு போனால் தான் பண்ண முடியுதா? ஏன்னா அந்த 14 லட்சத்தையும் வாங்கி ஏமாற்றிட்டு பேங்க்கில் லோன் கிடைக்குமான்னு பார்க்கலாம். இதெல்லாம் பிரபுபாத் எழுதுறார். சரி, கமல் கிருஷ்ண மாதிரி பிரபுபாத் எழுதுறார். பேங்க்கில் வந்து லோன் கிடைக்குமான்னு பாரு, 50% லோன் கிடைக்குமா, நான் 7 லட்சம் தரேன், 50% லோன் கிடைக்குமான்னு பாரு அப்படின்றாரு. இந்த மாதிரி லிஸ்ட் பண்ணி பாயிண்ட்லாம் கொடுத்து பிரபுபாதர் லெட்டர் எழுதுறார். இதை மாதிரி நடங்கன்னு சொல்லி, இந்த மாதிரி நீங்கள் கேட்டுக்கணும்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, அப்புறம் பிரபுபாத் இன்னொரு லெட்டர் எழுதுறார் அடுத்த நாள். சேரிட்டி கமிஷனுடைய பெர்மிஷன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லல, அவர் டிலே ஆகும் தான் சொல்லியிருக்கிறார். அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ரிக்வஸ்ட் பண்ணலாம். கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் தான் நீங்கள் சேல் டீட் வந்து வாய்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி அதில் உள்ள ஓட்டையை பிரபுபாதர் வந்து அதை படித்து பார்த்துட்டு சொல்கிறார். அதனால் நாயருக்கு வந்து எப்படி அக்செப்ட் ஆகுமோ இன்னொரு போட்டு டேர்ம்ஸ் போட்டு நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி இன்னும் பேசுங்க நாயருடன் சொல்லி சொல்கிறார். திருப்பி அடுத்த நாள் இன்னொரு லெட்டர், இப்படி லெட்டர் பிரபுபாதர் எழுதிட்டே இருக்கிறார். இது ரொம்ப பதட்டம் போடுற நிறையா. இவ்வளோ தூரம் லெட்டர் எழுதும் போதும் அவருடைய மார்னிங் கிளாஸும் பாகவதம், ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். நம்ம நார்மலாக லெக்சர்லாம் நடக்கும்போது இல்லை ஏதாவது சர்வீஸ் பண்ணும்போது ஏதாவது பிரச்சனைனா நம்ம என்ன பண்ணுவோம், அதையும் நினச்சிட்டு இருப்போம். நம்மளுடைய சர்வீஸ்லாம் கொஞ்சம் தொய்வாக இருக்கும் இல்லையா, குக்கிங்கு இல்லைன்னா நம்ம வேறு ஏதாவது சர்வீஸ் பண்ண கம்ப்யூட்டர் ஏதாவது நம்ம ஏதாவது பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவோம் நம்மளுடைய சர்வீஸில் வந்து. ஆனால் அவர் பிரபுபாதருடைய சர்வீஸ் பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும். அவ்வளோ இஷ்யூ போயிட்டுருக்கு, அவ்வளோவும் அவர்கிட்ட தான் வருவாங்க. இருந்தாலும் அவர் என்ன பண்ணுவார், அவருடைய ஸ்ரீமத் பாகவத கிளாஸ்லாம் கேளுங்க, அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால் நம்ம பிரபுபாதர் வந்து இந்த உலகத்தில் இல்லைங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த டீலிங்லாம் பார்க்கும்போது. ஸோ பிரபுபாதர் எழுதுறா திருப்பி சம்மரைஸ் பண்ணி 2 லட்சம் என்னென்ன செக் நம்பர்லாம் இருக்குது பாருங்கள். இந்தியாவில் வந்து இந்தியாவில் எந்த கண்ட்ரிலாலும் சரி, நம்ம காசு கொடுத்தோம், அவன் ரிசிப்ட் கொடுக்கலன்னா அது பிரச்சனை இல்லை. காசு கொடுத்ததுக்கு சாட்சி இருக்கு இல்லையா, அதை வச்சு நீங்கள் கிளைம் பண்ணலாம்னு சொல்லி பிரபுபாதர் சொல்கிறார். இந்த செக் நம்பர்லாம் எல்லா செக் நம்பரையும் எடுக்கிறார் பிரபுபாதர். எப்படி 2 லட்சம் கொடுத்தோம், அதுக்கு என்னென்ன செக் நம்பர்லாம் வச்சுருக்காரு பிரபுபாதர், அதெல்லாம் எடுத்து அனுப்புகிறார். ஓகே, இந்த அக்ரிமெண்ட் படி இந்த மாதிரி 2 lakhs வந்து அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். ஆனால் ரெசிப்ட் கொடுக்கல, அதுக்கு நம்ம பொறுப்பு கிடையாது. கன்வீனியன்ஸ் சைன் பண்ணதான் அவருடைய மிஸ்டேக்கு. எந்த கோர்ட்டில் போனாலும் உங்களுக்கு தான் சாட்சி உங்களுக்கு தான் சாதமாக வரும்னு சொல்லி பிரபுபாதர் அனுப்புகிறார். ஓகே, பொசிஷன் இஸ் வெரி ஸ்ட்ராங். உங்களெல்லாம் ஏமாத்துறான் அந்த நாயர். இனிமேல் எதுவுமே நீங்கள் காசு கொடுத்தா அந்த ஆளுக்கு நீங்கள் வந்து சிவில் கேஸ், கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்லி பிரபுபாதர் சொல்கிறார். கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணுங்க அவன் மேலே அப்படின்றார். கிரிமினல் கேஸ்ங்கிறது ஏமாத்துறது மாதிரி, கொலை பண்ணுறாங்க, கிரிமினல் கேஸ் ஏமாத்துறதெல்லாம். ஓகே, நிறைய எழுதுறாரு பிரபுபாதர். பார்த்தீங்கன்னா அவ்வளோ சொல்ல முடியாது, நிறைய டீட்டெயில் எழுதுறாரு பிரபுபாதர். இவர் படிக்கிறதா இப்படி யோசிச்சு பாருங்கள். எல்லாருக்கும் நீங்கள் லெட்டர், அவருடைய லெட்டர்லாம் படித்து பாருங்கள். ஒரு நாளைக்கே ஒரு 10-15 லெட்டர் எழுதுவார். ஒரு லெட்டர் 2 லெட்டர் படிச்சுட்டு நம்ம படுத்துருவோம். ஏன்னா அவ்வளோ பெருசாக இருக்கும் ஒரு லெட்டரும். லெட்டர்லாம் எழுதி, புக்ஸ் எழுதி, லெக்சர் கொடுத்து, இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண மனிதனால் பண்ண முடியாது. இதுலேயும் நிறைய டீட்டெயில் கொடுத்துருக்காரு, அந்த நுணுக்கங்கள்லாம் கொடுத்துருக்காரு. நம்ம 50,000 கொடுத்துருக்கோம் ஏற்கனவே. இந்த அக்ரிமெண்ட் வந்து we must pay 1,50,000 தான் கொடுக்கணும், நம்ம எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. 6 மாதத்துக்கு முன்னாலே 1 லட்சம் வாங்கிட்டார் அவர். அப்போ அந்த டீல் முடிஞ்சிருச்சு. இவர் தேவையில்லாமல் அந்த சேரிட்டி கமிஷன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி சைன் பண்ணாமல் வச்சுருக்கிறாரு. இது அவருடைய மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் சொன்ன உடனே டிவோடிஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க திருப்பி இவர்கிட்ட பேசி அவங்க பேசிக்கிட்டு நம்ம பொசிஷன் ரொம்ப ஹோப்லெஸ்ஸாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. பிரபுபாதர் சொல்வார், நீங்கள் ஏன் உங்கள் பொசிஷன் ஹோப்லெஸ்ன்னு நினைக்கிறீங்க? நம்ம பொசிஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கு நான் சொல்கிறேன், ஆப்போசிட்டாக சொல்கிறேன். நீங்கள் ஏன் ஹோப்லெஸ் நினைக்கிறீங்க? நாயர் வந்து 2 லட்சம் வாங்கிட்டார், ஃபினிஷ் ஆகிடுச்சு. அவர் வந்து நம்ம பேப்பர் கொடுக்கல, அவ்வளோதான், டிரான்சாக்ஷன் ஃபினிஷ் ஆகிடுச்சு, மணி கொடுத்துட்டோம் இல்லையா, அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, தயவுசெய்து கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்லி பிரபுபாதர் சொல்வார். இவர் இவ்வளோ சொல்லியுமே அவங்களால இது பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, அவங்களுக்கு இவ்வளோ உலக விஷயம் தெரியாது. ஆக்சுவலாக நம்ம இருந்தாலும் இதை விட மோசமாக தான் இருப்போம் அந்த நிலைமையில். ஸோ இந்த மாதிரி நடந்ததில் வந்து அவங்க வந்து ப்ளேம் பண்ண முடியாது அவங்கள. ஏன்னா அவங்க எல்லாமே சீனியர் டிவோட்டிஸ். இந்த மாதிரி கேஸ் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு கேஸ். ஓகே, பொலிட்டீஷியன், ஜேர்னலிஸ்ட் எல்லாமே அந்த ஆள் பவர்ஃபுல்லாக இருந்தார். எல்லா லெவல்லையும் அவருக்கு ஆள் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இப்போ நினைக்கிறது தவிர, போலீஸ் வந்து நீங்கள் இது அப்ரோச் பண்ணுங்கள், கோர்ட் அப்ரோச் பண்ணுங்கன்னு சொல்லுவார்.
நிறைய பெரிய பெரிய வார்த்தையை சொல்லி உங்களை பயமுத்துறாரு, அவர் அவ்வளோதான் பண்ணுறாரு, நீங்களாம் ரொம்ப டிமிடாக இருக்கீங்க, நான்லாம் இதெல்லாம் சண்டை போடுவேன்றார். கவர்னருடைய ஒய்ஃபோட சண்டை போடக்கூடாது பிரபாத். அப்போ இஸ்கான்னு கிடையாது, ஓகே, ஒன்லி லீக் ஆஃப் டிவோட்டிஸ், சின்ன ஆர்கனைசேஷன், யாருமே கிடையாது. அப்படி இருந்தது. அப்போயே பிரபாதர் வந்து சொன்னார், நான் போகலன்னு யாரும் நீ அசைக்க முடியாதுன்னாரு பிரபாத். வேணான்னு சொல்லிட்டு போவார். அவ்வளோதான். ஸோ அதனால் நீங்கள் வந்து சண்டை பயப்படாதீங்கன்னு சொல்லுவார். நம்ம பண்ணலாம் கொடுத்துட்டோம், இமீடியட்டாக நீங்கள் நான் சொன்ன மாதிரி பண்ணுங்கள், மேஜிஸ்ட்ரேட்டை போங்கன்னு சொல்லுவார். ஸோ இவ்வளோ சொன்ன உடனே பிரபாதர் சொல்லிட்டார். ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து கிரிராஜ் பிரபு போய் போடுவார். ஓகே, போலீஸ் ஸ்டேஷனில் கூட கொடுப்பார். இந்த மாதிரி நாங்கள் லேண்டெல்லாம் கரெக்டாக எல்லாமே பண்ணோம், இவங்களை ஏமாத்துறாருன்னு சொல்லி இப்போ தான் கிரிமினல் கேஸ் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ நாயர் வந்து ஒரு வாரம் ஆச்சு. இந்த மாதிரி வந்தவுடனே கோர்ட்டுக்கு வருது, கேஸ் வருது. ஓகே, கேஸ் வந்தால் என்ன பண்ண மாட்டேங்கிறார், நாயர் கோர்ட்டுக்கு வர மாட்டேங்கிறார். ஓகே, ஏன்னா கோர்ட்டுக்கு வந்தால் என்ன ஆகிடும், இவன் மாட்டிப்பார். அதனால் கோர்ட்டுக்கு வர்றதுக்கு அவர் பிடிக்கல. நாயர் சொல்கிறார், எனக்கு வந்து கோர்ட்டுக்கு வர பிறப்பம் இல்லை, நான் வந்து என் ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிறேன், நீங்களாம் வெக்கேட் பண்ணுங்கன்னு சொல்கிறார். நீங்கள் வெக்கேட் பண்ணலைன்னா நான் எல்லா பிளேஸையும் என்ன பண்ணிடுவேன், குண்டர்கள் வச்சு அடித்து எல்லாத்தையும் நான் தவிர்த்துருவேன். நீங்கள் என்னென்ன வச்சுருக்கீங்க, ராதாகிருஷ்ணா விக்கிரகம், டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் அடித்து தவிர்த்து நான் உங்களை வெக்கேட் பண்ணிடுவேன்றார். ஓகே, இப்போ பவானந்த சுவாமி, கரந்தர் பிரபு அண்டு கிரிராஜ் பிரபு எல்லாம் போய் இப்போ நாயர் வந்து அவர் வீட்டில் போய் பார்க்குறாங்க. பெரிய கார்டனாக இருக்குது. அவர் பயங்கர கோவத்தில் இருக்கார், அக்ரெசிவாக இருக்கார், ஹாஸ்டேலாக இருக்கிறார். ஓகே, நீங்களாம் வீட்டுக்குள்ள வந்து ட்ரெஸ் பாசஸ், நான் ட்ரெஸ் பாசஸ் இல்லை, அனுமதி இல்லாமல் வீட்டுக்குள்ள இருக்கீங்க, உங்களை வெளியே போங்க நீங்கள் முதல்ல அப்படின்ட்டார். ஓகே, முதல்ல எனக்கு அந்த லேண்டை கொடுத்துட்டு நீங்கள் வெளியே போங்க, இல்லைன்னா எல்லாரையும் நான் சுட்டு கொண்டுடுவேன்னு சொல்கிறார். ஓகே, அவங்களாம் டிவோட்டி தான் சொல்லலாம், நீங்கள் தயவுசெய்து இப்படிலாம் பேசக்கூடாது, வயலண்ட்டாக பேசக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் கை குப்பி சொல்லுவாங்க. ஓகே, ஆனால் அவர் வந்து இன்னும் கொஞ்சம் அப்படி ஏற்றி பேசிகிட்டே இருக்கிறார். ஓகே, ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, திருப்பி என்ன பண்ணுறாங்க, இந்த லேண்டை வந்து இப்படி போகுதுன்னு சொல்லி மேஜிஸ்ட்ரேட் அவங்க போய் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. இவர் சொல்கிறார், இந்த மாதிரி எல்லாம் மேஜிஸ்ட்ரேட்டை கோர்ட்டில் போய் சொன்ன உடனே மேஜிஸ்ட்ரேட் சொல்கிறார், ஸோ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்றது எனக்கு தெரியுது அப்ளிகண்ட் ரெஸ்பாண்டண்ட்டில். இது வந்து நமக்கு இந்த இடத்துல வந்து அமைதி குறைஞ்சிரும்னு எனக்கு தெரியுது இந்த பிரச்சனையினால். அதனால் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, 2 பார்ட்டியும் நான் கோர்ட்டில் வர சொல்லி நான் ஆர்டர் பண்ணுறேன்னு சொல்லிடுறார். ஓகே, ஆனால் நாயர் வந்து கோர்ட்டுக்கு வரவே இல்லை. 1 மாதம் ஆயிடுச்சு. இவங்க என்ன பண்ணாங்க, டிவோட்டிஸ் வந்து நாயர் வந்து நீங்கள் பிரபாதரை நீங்கள் தான் போய் மீட் பண்ணணும், ஹைதராபாத் வந்திருக்காரு, நீங்கள் மீட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. உடனே நாயர் என்ன பண்ணுறாரு, ஹைதராபாத்தில் போய் பிரபாதரை மீட் பண்ணலாம், ஆனால் வந்து பிரபாதருக்கு எதுவும் மைஸ்டிக் பவர் இருக்குது, நிறைய யோகிக் பவர் இருக்குது, அதனால் நம்ம தனியாக போகக்கூடாது, நம்ம ஒரு யோகியை கூப்பிட்டு போகலான்னு சொல்லி அவர் குருஜியை வச்சுப்பார். அந்த குருஜியும் அந்த யோகியும் இவரும் நாயரும் வருவாங்க. ஏன்னா ஷியாமசுந்தருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் நாயருக்கு. ஷியாமசுந்தருக்கு அவங்க ஒய்ஃபு, அவங்க குழந்தை சரஸ்வதி மாதாஜி தானே, ஆமாம், அவங்க ஒய்ஃப் பேர் மாலதி மாதாஜி. இவங்க 3 பேர் ரொம்ப பிடிக்கும். இந்த சரஸ்வதி ரொம்ப பிடிக்கும். சின்ன குழந்தை, ஹரே கிருஷ்ணன் அதெல்லாம் சொல்ல பிடிக்கும் அவங்களுக்கு. அதனால் ஷியாமசுந்தர் அந்த மீட்டிங் ஏற்பாடு பண்ணோன்னா அவர் கூட சரி நான் வரேன்னு சொல்லிட்டு ஒரு குருஜியை கூப்பிட்டு வருவார். ஏன்னா அந்த பிரபாதருடைய பவர் வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ பிரபாதர் மீட் பண்ணுறதுக்காக எல்லாம் உட்காந்துருக்காங்க, ஒரு பிளேஸில் உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து பிரபாதர் வந்து ஒரு நைட் ஆகிடுச்சு, அப்படி கொட்டாய் விட்டு அப்படின்வார் பிரபாதர். உடனே அந்த யோகி சொல்லுவார், நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க சுவாமிஜி, நாங்களும் ரெஸ்ட் எடுக்க போகிறோம், நீங்கள் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோகியும் நாயரும் போய் பக்கத்து ரூமில் படுத்துருவாங்க. ஓகே, பிரபாதர் வந்து தூங்குற மாதிரி தூங்கிட்டு தமால் கிருஷ்ணா கூப்பிடுவார், இங்கே வான்னு சொல்லிட்டு. இப்போ 2 பேரும் தூங்கியிருப்பாங்க. அப்படியே போயிட்டு இந்த நாயரை மாத்திரம் ஊசிப்பி எழுப்பி கூட்டு வா அப்படின்வார். ஓகே, உடனே பாப்பா பிரபாத் சொன்ன மாதிரி 2 பேரும் நல்லா தூக்கம். ஏன்னா யாராவது நம்மளை டயர்டாக இருக்காங்க அப்படின்னு சொன்னாலே அவங்க டயர்டாக இருக்காங்கன்னு அர்த்தம் பிரபாத் சொல்கிறார். அதனால் அவர் 2 பேரும் தூங்கியிருப்பாங்க, நீ போய் எழுப்புன்னுவார். அதே மாதிரி 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. இந்த நாயரை மாத்திரம் எழுப்புவார். நாயர் அப்படி தூக்கத்தில் இருந்துக்கிறார்ல, யோகி எழுப்பணும்னு தோணாது. உடனே என்ன சொன்னாங்களோ அப்படி நேரம் வந்துடுவார். வந்து பிரபாத் பண்ணுவாங்க. பிரபாத் அவரும் 2 மணி நேரம் பேசுவாங்க. 2 hours நைட்டு, மிட் நைட்டு பேசி கடைசியில் ஒரு அக்ரிமெண்ட் வந்துடுவான். நீ என்ன காசு கேட்குறோ தரேன், நீ தயவுசெய்து இந்த அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடணும் அப்படின்னு எல்லா டவுன்ஸும் பேசிடுவார் பிரபாத்.
எல்லாமே நினைடும் ஒரு துருவன மாதிரி இருக்கும். பிரபாதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எம்ஓஏனா மெமரபிள் அக்ரிமெண்ட் சைன் ஆக போகுதுன்னு சொல்லி பிரபா என்ன பண்ணுவார், இந்த ஞாயிறும் அடுத்த நாள் வந்து பாம்பேல ஹைதராபாத்லேருந்து கிளம்பி பாம்பே வந்துடுவார். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்து பிரபாதுக்கு வந்துடுவார். ஓகே, நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஏன்னா இது போயிட்டே இருக்கு அப்படி. ஓகே, இன்னும் போக போக நிறைய இருக்குது. இன்னும் எவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க நம்ம பார்க்கலாம் பின்னால். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்வி இருக்கா? ஆசை என்ன பண்ண இங்கே வந்து படிக்கலாம். நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கலாம். இங்கே வந்து படி.